ஸ்வாட் மாஸ்டர் யங்கஸ்ட் சன் பால்வரரை கடைக்குட்டி சிங்க போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோட அண்ணன் ஜோஸ்வா இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பரை படிச்சா அதுல அவன் அண்ணன் ஜோஸ்வா ஒரு அரசனோட ஃபங்க்ஷன்ல போய் கலந்துருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஜோஸ்வா இன்னும் சாகலையாடா அப்படின்னு சொல்லி ஷாக்காயிருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அப்படி டென்ஷன் ஆயிட்டு இருப்பான்ல, அப்படியே கட் பண்ணா ஜோஸ்வா ஒரு இடத்துல அப்படி டெரரா உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருப்பான். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாளா. அதை பார்த்துட்டு அங்க இவனும் ஜோஸ்வா என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்க அதுக்காக சொல்வா, ஆமா வருங்கால அரசர் அந்த ரன்காடியில் குடும்பத்தோட பெரிய அரசனாக போறவன் இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க, வெக்கமா இல்ல, உன்னை பார்த்தா சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு ஜோசா செம டென்ஷன் ஆயிடுவான். என்ன பார்த்து சிரிக்கிறியா, உனக்கு என்ன நக்கலா அப்படின்னு கேட்க அதுக்காக சொல்லுவா பாருங்க, ஆமா நக்கல் தான், நான் உனக்கு கஷ்டப்பட்டு ஒரு குளோனை செஞ்சு கொடுத்தா நீ அதை அசால்ட்டா சாக விட்டுட்ட, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு ஜோசாவோ வேற வழி இல்லை, என்ன பண்ண சொல்ற, அவன் பாரு டெமிகார்டை வர வச்சு என்ன சண்டை போட வச்சுட்டான், அந்த டெமிகார்டெல்லாம் கொல்ல முடியாது, அதை என்னோட குளோனை வச்சு தான் கொல்ல முடியும், வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த பொண்ணு ஜோசுவா கிட்ட, ஜோசுவா நீ ஏன் இப்படி பண்ண, அவன் ஒரு டெமிகார்டு வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தவன், அவனை கொல்றதுலாம் ரொம்ப கஷ்டம், அதுக்காக என்னோட குளோனை வேஸ்ட் பண்ணிட்டியாடா, சரி விடு, எது எப்படியோ ஜின் ரன் காண்டில் அதாவது உன் தம்பி கிட்ட என்னென்ன பவர் இருக்குன்னு இதுலேருந்து தெரிஞ்சிச்சு, அவனால டெமிகார்டை சமன் பண்ண முடியுது, அது மட்டும் இல்லாமல் சூரி அதுவும் அவங்ககிட்ட தான் இருக்குது, அந்த பூனைக்குட்டி அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த ஜோஸ்வா சொல்லுவான், சரி நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் அப்படியே அடைஞ்சிக்கிட்டே இருக்க முடியுமா, ஏதாச்சும் ஒன்று பண்ணு அப்படி சொல்ல, கவலைப்படாதடா கவலைப்படாத ஜோஸ்வா குட்டி பையா, இதுக்கப்புறம் உனக்காக தான் எல்லாமே நடக்கும், உன் அப்பா மட்டும் அவன் தனியாக ஒரு பாதையை தேர்ந்தெடுக்காம என்கிட்ட வந்திருந்தானா இது எதுவுமே நடந்திருக்காது, சரி இப்போ ஒன்றும் குறைஞ்சு போல, உனக்காக நான் எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்ககிட்டே எல்லாத்தையுமே கொண்டு வரேன் ராசா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ஜோசாவோ, சரி இந்த தடவை எவ்வளோ நாள் ஆகும், சீக்கிரம் பண்ணுவியா அப்படின்னு கேட்க அதுக்காக சிரிச்சுட்டு ரொம்ப நாள் ஆகாது, நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன், அதுதான் நீ எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லுவா. இது வரைக்கும் இவ யாருன்னே சொல்லலைங்க, ஒருவேளை இவ சூனியக்காரியா இருப்பாளோ, எனக்கு அந்த டவுட் தான் இருக்கு. அப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோங்க கோட்டையில நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு எப்படி அவன் செத்துருப்பானே வாய்ப்பே இல்லையா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அங்க இருக்க கியூக் ஏஞ்சல், காஷ்மீர், முராக்கன் எல்லாருமே ஒருவேளை அது ஃபேக்கா இருக்குமோ குளோனா இருக்குமோ சொல்லிட்டு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறமா அங்க இருக்க கியூக் ஏஞ்சலோ அதான் அந்த தண்டர் கார்டு அந்த பையன் இருக்கான் பாரு கான்ட்ராக்டர், அவன் தூங்கி எதிர்த்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. அவன் அப்படி கட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. அப்புறமா நம்ம முராக்கன் ஹீரோ கிட்ட, டேய் நான் மட்டும் மயங்கி விழாம இருந்தா நடக்கதே வேற தம்பி சொல்ல, கியூக் ஏஞ்சல் அதுக்கு முராக்கன் சொல்லுவா, டே முராக்கன் உனக்கு பாதி பவர் தான் இருக்கு, உனக்கு ஃபுல் பவர் வேணும் அப்படின்னா அவனோட அக்கா மீசா கிட்ட போய் ஹெல்ப் பண்ணு சொல்ல, அதுக்கு முராக்கன் சம கோவமா எனக்கு அவ அக்காவே இல்லை, அவளை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு எஞ்சி போயிருவான். அப்புறமா பார்த்தா நம்ம முராக்கன் ரூம்ல இருக்க மாட்டான், கில்லி தேடி தேடி பாப்பா. அப்புறம் அங்க ஒரு லெட்டர் இருக்கும், இங்க பாருங்க ஜின் லெட்டர் மட்டும் தான் இருக்கு, முராக்கனுக்கு சொல்லிட்டு கொடுக்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ லெட்டர் எடுத்து படிச்சிருப்பான் பாத்தீங்களா, அதுல நம்ம கில்லிக்கு தான் முராக்கன் எழுதியிருப்பான். கில்லி படிக்காம ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பானா, அதுல படிச்சா, ஏ கில்லி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், என்ன தேடாத, நான் திரும்பி வரும்போது நம்ம ரெண்டு பேரும் அப்படி இன்ப சுற்றுலா போலான்னு சொல்லியிருப்பாங்களா. அதை பார்த்துட்டு ஜின்னு நம்ம கில்லி கிட்ட கேட்பான், அதுக்கு அவ்வளோ இல்ல இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு இருப்பா. அதோட இந்த எபிசோட் முடியுது. நான் அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணிட்டேன், மறக்காம போய் பாத்துருங்க.